நண்பர்களே, உங்க பழைய பெயிண்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் நோட்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அது ஒரு சின்ன அதிசயம். அந்த சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு மீனுள்ள காசு கிடைச்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அது அடுத்த லெவல் அதிசயம். ரொம்பவே காமெடியும் சூட். சிவாஜி படம் மாதிரி. அந்த காமெடியை நினைச்சு பாருங்க. இதேதான் ஒரு நாள் இயேசுக்கும் நடந்துச்சு. அவர் ஒரு மீனுல காசு கண்டுபிடிச்சார். 100 ரூபாய் நோட்டு இல்ல, ஒரு காசு. அந்த காசு எவ்வளவு முக்கியம்னு நினைச்சு பாருங்க. இயேசுவுக்கு சூட சில சமயம் காசு தேவைப்படும் இல்லையா? அந்த நேரத்துல அந்த காசு அவருக்கு ரொம்பவே உதவிச்சு. இயேசுவும் அவருடைய நண்பர்களும் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வரி வசூலிக்கிறவர் வந்து நிக்கிறாரு. எவ்வளோ அசங்கரியமான சூழ்நிலை! எல்லாரும் அதிர்ச்சியோட அவனை பார்த்து நிக்கிறாங்க. ஆனா இயேசுவாச்சே, அவருக்கு ஒரு பிளான் ரெடி. அவர் எப்பவுமே அமைதியா தைரியமா இருக்கார். பேதுரு கிட்ட, டே போய் ஒரு மீன் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லாரு. பேதுரு இயேசு சொன்னதுக்காகவே உடனே சென்று மீன் பிடிக்க தயாராகிறான். பேதுரு ஒரு மீனவன் தான், ஆனாலும் அவனுக்கு சூட வரிக்கு மீனா அப்படின்னு தோணுது. அவன் குழப்பமா இருக்கா. இது சாதாரண மீன்பிடி பயணம் இல்லைன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. அவன் தன்னோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இது மேஜிக்கல் ஆக போதுன்னு, காமெடியாவும் ஆக போதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. அவன் மீன் பிடிக்கிறதுல ஒரு பெரிய அதிசயத்தை எதிர்பார்க்கல. பேதுரு வலைய வீசுறான். டமால்னு ஒரு பெரிய மீன் வலையில வழுது. ஆனா இது சாதாரண மீன் இல்ல. இந்த மீன் வச்சிருக்கு ஒரு காசு. நம்ப முடியுதா? இந்த மீன் யாரோட பர்ஸை வருங்கிச்சு போல. பேதுருவுக்கு கண்ணு வெளியில வந்துடுச்சு. மீனுக்கே ஷா ஆயிடுச்சு. இது ஒரு அதிர்ஷ்ட கேட். வடிவேலு காமெடி சீன் கொஞ்சம் சூட காமெடி. அதிசயங்களும் அன்றாட வாழ்க்கையும், வீட்டு சாவியை கண்டுபிடிக்கிறதும், லாட்டரி ஜெயிக்கிறதும். அதிசயங்கள் நமக்கு எல்லா நாளும் நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா? வீட்டு சாவியை தொலைச்சிட்டோம்னா டமால்னு பக்கத்து வீட்டு பூனை சாவியை கக்கிடும். அது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லன்னா? லாட்டரி டிக்கெட் வாங்கினா டமால்னு வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிட்ட அளவுக்கு ஜெயிச்சிடுவோம். அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சரி, அந்த அளவுக்கு டிராமாடி இல்லாம இருக்கலாம். வாழ்க்கை எப்போதோ அதிசயங்களால் நிரம்பி இருக்காது. ஆனா இந்த மீன் கதை நமக்கு சொல்லுது என்னன்னா, சில சமயம் எதிர்பாராது நடக்கும். சிரிக்கல தப்பில, அதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். கதைக்கான நீதி இரத்துதற்கும் பாக்கெட் மணி தேவை. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இரத்துதர்களுக்கும் வரி கட்டணும். சில சமயம் அதிசயங்கள் ரொம்ப காமெடியான விதத்துல நடக்கும். அடுத்த தடவை டென்ஷனா ஃபீல் பண்ணா காசு வச்ச மீனை ஜாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, ஏன்னா வாழ்க்கை ரொம்ப குறுகியது. எப்பவும் சீரியஸா இருக்கிறதுக்கு இல்லையா? இந்த கதையே மாதிரி.